தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு ஒதுக்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிஸ்ரா இணைப்பில் இருக்கிறார். சிஸ்ரா, தீர்ப்பின் சாராம்சம் என்ன? கூடுதல் விவரங்கள். இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என தினகரன் மற்றும் சசிகலா தரப்பின் சார்பில் தொடரப்பட்ட மனுவினை தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமான தள்ளுபடி செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுகவிற்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓபிஎஸ் அணிக்கே இரட்டை இலை சின்னம் சொந்தம் என தற்பொழுது உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2017 நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு, அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் அணியினருக்கு வழங்கி ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தது. அந்த உத்தரவிற்கு எதிராக தினகரன் மற்றும் சசிகலா தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. அந்த மனுவின் மீதான விசாரணை தான் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதன் மீதான தீர்ப்பை தான் தற்பொழுது உயர்நீதிமன்றம் வழங்கியது. நீதிபதிகள் சிஸ்தானி மற்றும் சங்கீதா ஆகியோர் அடங்கிய அமர்வானதை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமாக அதிமுக 2 அணிகளாக பிரிந்து ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான 2 அணியாக செயல்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு தங்களுக்கு இரட்டை இலை சின்னம் சொந்தம் என கூறி தேர்தல் ஆணையத்தில் 2017ஆம் ஆண்டில் அனைத்து ஆவணங்களையும் தங்களுடைய உறுப்பினர்களுடைய பிரமாண பத்திரங்களையும் தாக்கல் செய்தார்கள். ஆனால் டிடிவி தினகரன் தங்களுக்கே அதிக உரிமை இருப்பதாகவும் அவர்கள் தரப்பிலும் ஒரு ஆவணங்களானது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 2017 நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையமானது இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கி உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்துதான் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தரப்பில் ஒரு மேல்முறையீட்டு மனுவானது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நவம்பர் மாதமே தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீதான விசாரணையை பல்வேறு கட்டங்களாக டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் தற்பொழுது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருக்கும் வாதங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த மனுவினை தள்ளுபடி செய்வதாகவும் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் வாதங்களின் அடிப்படையில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு தான் இரட்டை இலை சின்னம் சொந்தம் என தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது டிடிவி தினகரன் தரப்பு மற்றும் சசிகலா அவர்களுக்கு மிகவும் பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 6 எம்பிக்களை தவிர மீதி உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக டிடிவி தினகரன் தற்பொழுது வரையிலும் கூறி வந்தார். அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் அவர் உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்து வந்தார். ஆனால் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கி உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கினை பொறுத்த அளவில் ஏற்கனவே கூடுதலாக காலதாமதம் ஆகிறது என்ற ஒரு காரணத்தை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்திலும் இது தொடர்பான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதனால் அதனை எடுத்துக்கொண்ட விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றமானது 4 வாரங்களுக்குள் இந்த தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை கடந்த மாதம் பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கினை தற்பொழுது விரைந்து விசாரித்து டெல்லி உயர்நீதிமன்றமானது தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்து தான் இதில் முக்கியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் 2 தரப்பினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கினோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்துக்களானது நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை தற்போது அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். ஓபிஎஸ் இபிஎஸ் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்சிருக்கு. இது உங்களுடைய கருத்து என்ன இந்த நிலையில? போல தீர்ப்பு பொறுத்தவரை ஒரு தெளிவான தீர்ப்பு, வரவேற்பு தகுந்த ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு என்றுதான் நான் இதற்கு கூற முடியும். இரட்டை முடக்க வேண்டும், அதன் மூலம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த மாபெரும் இயக்கத்தை, அம்மா கட்டுக்காட்டு இயக்கத்தை எப்படியாவது சிறந்து செய்ய வேண்டும் என்று நினைத்த திரு தினகரன் தரப்பினருக்கு இது ஒரு பேரிடியாகத்தான் இதை நாம் கருத முடியும். ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இந்த ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் 100 ஆண்டு காலம் தமிழகத்தில் தலைக்கும் ஓங்கும் வளரும் என்கின்ற அந்த கருத்திற்கேற்ப இன்றைக்கு எல்லோரும் ஒற்றுமையாக வழிநடத்தி செல்லுகின்ற நிலையில இவர்கள் ஒரு சூழ்ச்சிக்காரர்கள், சூழ்மதியாளர்கள்
எப்பாடுபட்டாவது இரட்டையை முடக்க வேண்டும், கட்சியை முடக்க வேண்டும் நினைத்தால் அது நடக்காத ஒன்று என்றுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. மீண்டும் மீண்டும் வந்து நீதி மூலம் வந்து தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. எனவே இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு, வரவேற்க தீர்ப்பு, ஒன்றை சொந்தங்களை மகிழ்ச்சி கொள்ளத்தக்க தீர்ப்பு என்றுதான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஜெயக்குமார். அடுத்ததாக அமமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்.